அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகன் பற்றி பேசிய விஷயம் வைரலாகி இருக்கு. பழைய ஸ்டூடெண்ட்டுகளை சமாளிப்பது ரொம்பவே கஷ்டம், ஃபெயிலானவர்கள் கிடையாது, ரேங்க் வாங்கிட்டு அந்த வகுப்பை விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ந்து இருக்காங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டியவர் அவர். அவரிடம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார். நல்லா இருக்குன்னு அப்படி சொல்றாரா இல்ல ஏண்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்றாரா அப்படின்றது ஒண்ணுமே புரியாது. ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ ஸ்டாலின் சார் அப்படின்னு ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு. அதனை கேட்டு ஸ்டாலின் அவர்கள் சிரித்தபடி கையெடுத்துமே கும்பிட்டிருக்காரு. அரங்கில் இருந்த திமுகவினர் கைத்தட்டி சிரித்திருக்காங்க. துரைமுருகன் மட்டும் அமைதியாக இருந்திருக்காரா. ரஜினிகாந்த் அவர்களை பேசியதை கேட்டு திமுகவினர் எல்லாருமே கைத்தட்டி சிரித்த வீடியோ சோஷியல் மீடியாக்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. பலருமே துரைமுருகனை பற்றி பேச துவங்கியிருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி அவர்கள் பேசியது குறித்து துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள் எல்லாருமே வயசாகி போய் பல் விழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலையில இருந்து நடிக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காம் அப்படின்னு கொஞ்சம் சர்ச்சையான கருத்தை வெளியிட்டிருக்காரு. மேலும் துரைமுருகன் பேசியதை கேட்ட சினிமா ரசிகர்களோ, ரஜினி சார் உங்களை பற்றி நல்ல விதமா தானே சொன்னாரு, அவரு போய் சாகர நிலைமையில இருக்கிறவர் அப்படின்னு பேசியது ரொம்பவே தவறான விஷயம். நீங்க ஏன் ரஜினி சார் துரைமுருகனை பற்றி போய் பேசுனீங்க, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு ரசிகர்களே ரஜினி அவர்களை திட்டிருக்காங்க. இந்த நிலையில இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் வந்த ரஜினி அவர்களிடம் துரைமுருகனுடைய கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதில் கொடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள், மதிப்புக்குரிய துரைமுருகன் என்னுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர் என்ன சொன்னாலுமே எனக்கு வருத்தம் கிடையாது, நம்ம நட்பு எப்போதுமே தொடரும் அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.